ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழறிவோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதத்துடைய 11ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி வருடத்துடைய 2வது மாதமான வைகாசி மாதத்துடைய 29ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கிடையாது, ரொம்ப ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் செவ்வாய்க்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சமியானது வருது. பஞ்சமி அப்படிங்கிறது நம்ம பஞ்சங்களை தீக்க கூட வரக்கூடிய ஒரு நாள். பஞ்சமி வரக்கூடிய திதியில் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னா, வராகி தாயாரை வழிபாடு செய்யணும். இப்போ வராகி தாயார் வழிபாடு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. பஞ்சம திதி வராகி தாயாருக்கு உகந்த நாள். இந்த நாளில் பஞ்சமுக தீபம் ஏற்றி அந்த வராகி தாயாரை வழிபட்டால் நம்மளுடைய பஞ்சம் எல்லாமே தீரும். அட் த சேம் டைம் செவ்வாய் தோசை இருக்கிறவங்க உங்கள் தோசை நிவர்த்தி ஆகிறதுக்கு நாளை நாள் செவ்வாய் ஹோரையில் துர்கை அம்மன் வழிபாடு செய்யலாம். நாளை நாள் துர்கை அம்மன் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு திருமண தடை போன்ற தடைகள் எல்லாமே நீங்கும். அதனால் நாளை நாள் துர்கை அம்மன் வழிபாடு செய்யலாம். ஸோ நாளைய இந்த ஒரே நாளில் 2 தெய்வங்களை வழிபாடு செய்யலாம். ஒன்று வராகி தாயார், இன்னொன்று துர்கை அம்மன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதற்கேற்ப நாளை நாள் வழிபாடு செய்து பயன்பெறுங்க. நாளைய இந்த செவ்வாய்க்கிழமையில் நவக்கிரகங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையறதை தொட்டு நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வழக்கம் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை அன்பர்களுக்கும் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். ஸோ நாளை நாள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நாளை நாள் உங்கள் மனதில் ஏதோ ஒரு காரணத்துக்காக குழப்பம் ஏற்படும். அது இந்த காரணம் அந்த காரணம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இனம் புரியாத ஏதோ ஒரு குழப்பம் ஏற்படும். நாளை நாளே உங்கள் சூழ்நிலை ஒரு மாதிரியாக இருக்கும். நாளை நாள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கையான நாள். குழப்பமாக இருக்கும்போது எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது தவறுதலாக முடியும். எந்த ஒரு செயல் செய்தாலும் அது தவறுதலாக நடக்கும். அதனால் நாளை நாள் எதையும் செய்யாமல் பொறுமையோடு இருக்கணும் என்ற எச்சரிக்கையானது உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நாளை நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கையான நாள் என்பதை தெரிந்து செயல்படுங்க. அதே போல் உங்களுக்கு ஒரு வகையில் எதிர்பாராத சில செலவுகள் நாளை நாள் ஏற்படும். அந்த செலவுகளால் கொஞ்சம் மன வருந்துபடியான நிகழ்ச்சிகள் நடக்கும். செலவுகள் அப்படிங்கிறது சுப செலவுகளாக இருந்தால் பிரச்சனை இல்லை, விரைய செலவாக இருந்தால் பிரச்சனை. நாளை நாள் உங்களுக்கு விரைய செலவு ஏற்படும். நாளை ஒரு நாள் கவனமாக இருங்க. எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகும். ஸோ எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு நாளை நாள் கொஞ்சம் நீங்கள் செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா எதிர்பாராத ஏற்படக்கூடிய செலவுகளை அதன் மூலிமா சமாளிக்கலாம். அப்புறம் நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வகையில் நாளை நாள் வேகமாக பேசக்கூடாது. அவங்கக்கிட்ட நாளை நாள் பேசுவது உங்களுக்கும் அவங்களுக்கும் மனசு ரீதியாக பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நண்பர்கள் வழியில் நாளை ஒரு நாள் நீங்கள் அனுசரித்து செல்லணும். அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ஆரோக்கிய சார்ந்த விஷயங்களில் நாளை நாள் கவனம் வேண்டும். இல்லைனா ஆரோக்கிய சார்ந்த விஷயங்களில் ரொம்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதிப்பு உண்டாகும். அப்புறம் நாளை நாள் கனிவான அணுகுமுறை ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு கனிவான அணுகுமுறை இருக்கோ அந்த அளவுக்கு வியாபாரத்தில் மாற்றமானது உண்டாகும். அதனால் நாளை நாள் கனிவான அணுகுமுறையோடு வியாபாரத்தை நடத்துங்க. அப்புறம் தந்தை வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடு தோன்றி மறையும். ஸோ தந்தை வழியில் கூட நாளை நாள் நிறைய விஷயங்களை அனுசரித்து போகணும். ஸோ தந்தை வழியில் கருத்து வேறுபாடு ஏற்படும், பார்த்துக்குங்க. மொத்தத்தில் நாளைய செவ்வாய்க்கிழமை சாந்தத்தோடு இருக்க வேண்டிய ஒரு அமைதியான நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நாளைய இந்த அமைதியான நாளில் உங்களுக்கான நிறம் என் திசை சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான நிறம் நாளை நாள் வெளிநில நிறம். எண் பார்த்திங்கன்னா 8, திசை பார்த்திங்கன்னா மேற்கு. இந்த நிறம் எண் திசையை நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க.
அதே போல் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பம் நீங்கும். பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனுசரித்து போகணும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடு மறையும். இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளினால் இப்படி தான் இருக்கும் என்று நாள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நாளினால் அமைதியோடு இருந்துக்குங்க. ஸோ இதனை தொடர்ந்து அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மீத இருக்கக்கூடிய இணைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி, வாங்க பார்க்கலாம் என்ன பலன் கிடைக்கும்னு. ஃபர்ஸ்ட் மேஷராசி. உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லணும். முயற்சிக்கேற்ப புதிய வாய்ப்பு உண்டாகும். பயணங்களால் அலைச்சல் ஏற்படும். வாகன வசதிகளை மேம்படுத்தி கொள்ளணும். வியாபாரத்தில் ஆதரவான சூழல் ஏற்படும். அலுவலகத்தில் தவறிய சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும். நாளை நாள் உங்களுக்கு ஒரு நிறைவு நிறைந்த நாளாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ரிஷபராசி. எதிர்பாராத சில வரவு உண்டாகும். குடும்பத்தாருடைய தேவைகள் நிறைவேற்றணும். மனதளவில் இருந்து வந்த கவலை மறையும். சகோதரர்கள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க. சக வியாபாரிகள் ஆதரவோடு செயல்படுவாங்க. குழந்தைகள் வழியில் அலைச்சல் ஏற்படும். அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. நாளை நாள் எந்த அளவுக்கு அன்போடு எல்லா விஷயத்திலும் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். அடுத்ததான் மிதுன ராசி. பேச்சு வாண்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும். உறவுகள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடி மறையும். எதிலையும் சிந்தித்து செயல்படணும். புதிய பொருட்களை வாங்கி மகிழலாம். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். நாளை நாள் பரிவோடு இருக்க வேண்டிய ஒரு நாள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக கடகராசி. சந்தேக உணர்வுகளால் குழப்பம் ஏற்படும். வியாபார ரகசியங்களை பொறுமையாக காக்கணும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பயணங்கள் போது மிதவேக நன்மை தரும். உடனிருப்பவர்களோடு அனுசரித்து செல்லணும். நாளை நாள் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா தான் லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சிம்மராசி. சுபகாரியங்களை கலந்து கொள்ளும். வியாபார நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். அழைப்பாயக்கூடிய சிந்தனைகளில் குழப்பம் உண்டாகும். பிறமொழி மக்கள் பற்றிய எண்ணம் அதிகரிக்கும். மனை சார்ந்த விஷயங்களை பொறுமையோடு இருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நாலு நாள் கவனத்தோடு இருந்தீங்கன்னா தான் நலமாக இருக்க முடியும். இல்லைனா ப்ராப்ளம் ஆயிரும். அடுத்ததாக கன்னிராசி. உழைப்பிற்கு உண்டான ஊதியம் கிடைக்கும். சகோதரர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும். அலுவலக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும். குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். எதிர்பார்த்த சில காரியங்கள் விரைவில் நடக்கும். வியாபார பணிகளில் செழிப்பான சூழல் உண்டாகும். கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும். நாளை ஒரு நாள் உங்களுக்கு ஜெயம் இருந்த நாளாக இருக்கும். பார்த்துக்குங்க. அடுத்ததாக துளாராசி. சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டம் ஏற்படும். உறவுகளில் பலவீனங்களை புரிந்து செயல்படணும். நெருக்கடியான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் வச்சுக்கொள்வீங்க. உடனிருப்பவர்களுடைய ஆதரவால் நினைத்தது நிறைவேறும். விளையாட்டு சார்ந்த செயல்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். நாளை நாள் உங்களுக்கு மறதிகள் விலகக்கூடிய நாளுங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி. ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செயல்படணும். வழிவட்டாரத்தில் மதிப்பு உயரும். வியாபாரத்தில் எதிர்பாராத சில மாற்றம் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்களை சிந்தித்து முடிவெடுக்கணும். அலுவலகத்தில் உயர்வுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இழுப்பறியான சில பணிகளை ஈஸியாக செய்து முடிக்க முடியும். உங்களுக்கு பகைகள் மறையக்கூடிய நாளுங்க. அடுத்ததான் மகர ராசி. மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். மனைவி வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். வியாபார நிமித்தமான உதவி சாதகமாக அமையும். வழக்கு படிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு நாளை நாள் கிடைக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்து தடுமாற்றம் அறியும். நாளை நாள் உங்களுக்கு ஆசைகள் மேம்படக்கூடிய நாள் என்று சொல்லலாங்க. அடுத்ததாக கும்பராசி. சாமர்த்தியமாக செயல்பட்டீங்கன்னா நினைத்த வந்து முடிக்க முடியும். தனவரவுகள் அதிகரிக்கும். எதிர்கால சார்ந்த செயல்களில் சில தெளிவு உண்டாகும். மற்றவர்கள் தேவைகள் நிறைவேற்றணும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். பணிகளில் முன்னுரிமை ஏற்படும். உடல்லையும் மனதிலையும் இருந்து வந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். நாளை நாள் வரவு நிறைந்த நாளாக இருக்கும். அடுத்ததாக மீனராசி. புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்படணும். சிக்கனமாக செயல்பாடுகள் நெருக்கடிகளை தவிர்க்கணும். இறை சார்ந்த எண்ணங்கள் மனதில் மேம்படும். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழல் ஏற்படும். அரசு காரியங்களில் பொறுமையோடு செயல்படணும். உத்தியோகத்தில் சில மாற்றமான சூழல் அமையும். நாளை நாள் அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாள் என்று சொல்லலாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே அதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிக்கு நாலு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய வியூவர் யாராக இருந்தாலும்
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். டெய்லியுமே உங்களுக்கான தினசரி ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் வரத்துக்கு முன்னாடியே அந்த நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.